இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறப் போகுது. முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா முருகான மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். முருகனுக்கு எது செய்வதாக இருந்தாலும் அந்த ஆறுமுகனுக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடுங்க. நிச்சயம் வேண்டுதல் விரைவில் நிறைவேறுங்க. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இறுதி சந்திர கிரகணத்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இந்த சந்திர கிரகணம் நமக்கு தெரியுமா? குறிப்பாக இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும்? கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா கிரக பெயர்ச்சிகளும் சேர்க்கையும் எந்த அளவுக்கு முக்கியமாக நம்ம பார்க்குமோ அதே அளவிற்கு கிரகணங்கள் குறித்து கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய தேதி நேரம் அது எங்கே பார்க்க முடியும்னு கிரகண நேரத்தில் செய்ய வேண்டிய எளிய விஷயங்களை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்கனவே சூரிய கிரகணம் நடந்து முடிந்த நிலையில் இரண்டாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் தொடர்ந்து வரக்கூடிய 28ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் ஆடி அமாவாசை நாளில் ஏற்பட்டுச்சு. அதே போல் இந்த இரு கிரகணங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி முடிவடைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எங்கெல்லாம் இந்த கிரகணத்தை பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையே நிறைவடைந்துச்சு. பொதுவாக ஜோதிடத்தில் அமாவாசை பௌர்ணமி தினம் ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதிலும் இந்த அமாவாசை தினம்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணா திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக இருப்பதால் ஆடி அமாவாசை வரக்கூடிய முடிந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதியை முடிவடைஞ்சிச்சு. இந்த நாளில் கடக ராசியில் சூரியனும் சந்திரன் சேர்க்கை நடந்திருக்கு. சூரியன் சந்திரன் பூமின்னு ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமும் ஏற்பட்டுச்சு. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி 8:04 மணி முதல் தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு பார்த்திங்கன்னா முடிவடைந்திருக்குங்க. மேலும் இந்த ஆண்டினுடைய 2வது சந்திர கிரகணம் வரக்கூடிய ஆகஸ்ட் 28ஆம் தேதி சூரியனின் பார்த்திங்கன்னா சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் ஏற்பட இருக்கு. இந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி நாளை காலை பார்த்திங்கன்னா 6:53 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கி நண்பகல் 12:31 வரை இந்த கிரகணம் நீடிக்க இருக்கு. இந்த ஆவணி பௌர்ணமி திதியும் ஆவணி அவிட்டம் விரத நாளாகவும் கடைபிடிக்கக்கூடிய நாளில் இந்த ஆண்டு அற்புத சந்திர கிரகணம் காலை நேரத்திலே தோன்ற இருக்கு. பகல் பொழுதில் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்படுவது இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 9:04 மணிக்கு முடிவடைஞ்சிச்சு. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு 1:27 மணி வரை நீடித்திருக்கு. இரவு நேரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதன் காரணமாக சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க இயலாமல் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதே போல் வரக்கூடிய ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணம் காலை 6:53 மணிக்கு தொடங்கி நண்பகல் பார்த்திங்கன்னா 12:31 வரை நீடிக்குது. கிரகணம் பகல் நேரத்தில் நடப்பதால் இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. புராண ரீதியாக ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் தான் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்ட நாளாகவும் இருந்திருக்கு. சிவபெருமானே துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகளும் மந்திர ஜபங்களும் செய்து தவம் இருந்திருக்கா. இதன் காரணமாக இந்த மாதத்தை சிவபெருமானுக்கும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடித்திருக்கோம். இந்த அற்புத நாளில் உண்மையான மனதோடு சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுங்க. அதே போல் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நேரத்தில் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டு சிவபுராணம் போன்ற புனித நூல்களை படிப்பது ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு 2வது சந்திர கிரகணம் எப்போது அமையுது? வரக்கூடிய ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்க இருக்குங்க. இந்த நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையோடு கொண்டாட இருக்கோம். இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன,
இதற்கு சூதகாலம் உண்டான பல்வேறு கேள்விகள் இருக்கு. பொதுவாக சந்திர கிரகணம் சூரியன் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியினுடைய நிழல் பார்த்திங்கன்னா சந்திரனின் மீது விழும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் இந்த கிரகணங்க. ஜோதிட ரீதியாக தற்போது உள்ள கிரக நிலைப்படி பார்த்திங்கன்னா சூரியன் சிம்ம ராசியிலும் சந்திரன் கும்ப ராசியிலும் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றன. இதன் காரணமாக சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கிரகண காலத்தில் தாங்க இந்த ஆண்டு ரக்ஷாபந்தன் கொண்டாண்டு இருக்கும். இந்த கிரகணத்தின் பகுதி கிரகணமாக தான் ஏற்படுதுங்க. சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்க இருக்குது. அதே சமயம் சந்திரன் கும்பராசியில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. இந்த சந்திர கிரகண நிகழ்வானது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை பொழுது ஏற்படுவதால் தென்மேற்கு ஆசியாவில் சில பகுதிகள் சிறியதளவு நேரம் மட்டும்தான் தெரிந்தாலும் இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. இதன் காரணமாக சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா எந்தவித சூதகாலம் பார்த்திங்கன்னா கடைபிடிக்க தேவையில்லை. அதே போல் இந்த நேரம் பார்த்திங்கன்னா காலை 6:35 மணிக்கு தான் மங்களான கிரகணம் ஏற்பட தொடங்கும். தொடர்ந்து 8 மணி 3 நிமிடத்தில் பகுதி சந்திர கிரகணம் தொடங்க இருக்கு. இந்த கிரகணம் உச்சநிலை பார்த்திங்கன்னா 9:42 மணிக்குங்க. பின்னர் 12 மணி வரைக்கும் நிறைவடைய இருக்கு. இந்திய நேரப்படி பகல் பொழுதில் ஏற்படுவதால் இந்த சந்திரன் இந்த கிரக நிலையானது இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்தியாவில் கிரகணம் தெரிந்தால் நம்ம சூதகாலம் கடைபிடிக்கின்றோம். இந்த கிரகண நிகழ்வானது இந்தியாவில் தெரியாது, அதனால் எந்த சூதகாலமும் பொருந்தாதுங்க. எனவே வழிபாடு பிற சுப காரியங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. அதே போல கிரகணத்தின் பார்க்கக்கூடிய பகுதிகளாக ஐரோப்பா, ஆசிய, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கான்னு பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல் போன்ற பகுதிகளில் காண இயலாது. ஆனால் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தென் ஆப்கானிஸ்தான், ஈராக், ஈரான், சவுதி அரேபியா, அர்ஜென்டினா முதலிய நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கும் போது ஏற்படக்கூடிய மங்களான பிறகு ஆரம்பம் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலத்தில் நம்ம இறைவனை நினைச்சு தியானிப்பது ரொம்ப நல்லது. கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த தியானம் சிறப்பான ஒரு பலனை தரும். பக்தி கதைகளை படிப்பது, இறைவனுடைய மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்பவே விசேஷமான பலனை. இந்த கிரகண காலம் ஏழாதுங்க. சந்திர கிரகணத்தின் போது நமக்கு தெரியாதனால எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னா சிம்மா, விருச்சிகம், மகரம், கும்ப ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் கோவத்தை தவிர்க்க பாருங்க. பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை இந்த நேரத்தில் தொடங்குவதை தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனைகளையோ தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் வெளி வட்டார நபர்களிடம் சொல்வதை தவிர்க்க பாருங்க. இந்த நேரத்தில் இறைவனுடைய தியானிப்பது நல்லது. தேவையற்ற வெளியில் செல்வதை தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, கிரகண காலத்தின் போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் போது சில விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் தெரியாமல் கூட சில விஷயங்களை செய்யக்கூடாது. அது என்னென்னா, சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் ஜன்னல்கள் கதவுகளை மூடிவிட வேண்டும். கிரகணம் ஏற்படுவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே உங்களுடைய இரவு உணவை அருந்து விடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பகல் நேரத்தில் வருவதால் அதற்கு முன்னாடி உணவு எடுத்துக்கணும். 3 மணி நேரத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பௌர்ணமி அன்றே கிரகணம் ஏற்படுவதால் அன்றிரவு ஆலய தரிசனம் செய்யக்கூடாதுங்க. கிரகணம் முடிந்து அடுத்த நாள் காலையில் வீட்டை துடைத்த பிறகு வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீர்த்தம் வாங்கி வந்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க. பூஜை அறையில் சாமி படத்துக்கு விளக்கேற்றி வைத்த பின்னரே சமையல் அறையில் சென்று புதிதாக சமைத்து அனைவரும் சாப்பிட வேணும். கிரகண நேரத்தில் செய்ய வேண்டும்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அறிவியலின்படி நேரடியாக சூரியனுடைய சந்திரன் ஒளியை விட கிரகணத்தின் ஒளி நம்ம மீது படும்போது அது வேறு விதமான எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் என்பதால் மட்டும்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவு உட்கொள்ளக்கூடாது. உணவுகள் மேலே தர்பை புல்களை போட்டு வைங்க. கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யலாம். சந்திர கிரகணத்துக்கான துதியினையும் பாராயணம் செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. ஆலயங்கள் அனைத்தும் மூடி இருக்கணும். கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் கூடாது.
செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புளினை போட்டு வைங்க. கிரகணம் விமோச்சன காலத்தில், அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததும் ஸ்நானம் செய்துட்டு ஆலய தரிசனம் செய்வது நல்லது.